குட் மார்னிங். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி காத்தால நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணினேன்னு காமிக்கிறேன். இப்போ மணி வந்து 4 ஆச்சு. நான் 4 4:15 எழுந்துருவேன். கை கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமையல் கட்டில் வந்தால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பொட்டேட்டோன்னு சொல்லி என் மாட்டு பண்ணி யார்கிட்டேருந்தோ வாங்கின்னு வந்தால் இது வந்து முளையே கட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் ஒரே மண். அவ்வளவு தூரம் அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு வெளியில் போய் பால் வந்திருக்கான்னு பார்த்தேன். 4:30க்கெல்லாம் பால் வந்துடும். அப்போ அந்த பால் பேக்கெட் எடுத்துன்னு வரலான்னு இங்கே குக்கரில் வந்து அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நான் போய் பாலை எடுத்துன்னு வந்தேன். பால் எடுத்துன்னு வந்து அதையும் இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா வைக்கிறா இல்லையா, அதனால அதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதையும் வச்சுட்டேன். இன்றைக்கி நான் காத்தால லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பண்ணுறேங்கிற வரைக்கும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் இதெல்லாம் நான் அப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசாக போயிடும்னு. இப்போ ஃப்ரிட்ஜில் பால் வச்சாச்சு. பாலை வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு காய்ச்சின்ருக்கேன். முதல்ல சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை நான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் 3 உருளைக்கிழங்கு மாத்திரம் எடுத்துகிட்டு அது தோலன்னா அதுக்குள்ளே நல்லா வெந்துட்டு கொஞ்சம் ஃபேன் கீழே வச்சுட்டு சூடு ஆறினப்புறமா இதை நல்லா தோலை எடுத்துட்டு பால் நல்லா காஞ்சிட்டு இதை நல்லா மசக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வெஜிடபிள்ஸும் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணணும் இல்லையா, ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு சாண்ட்விட்சு தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த 3 டைப் ஆஃப் கேப்சிகம், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இதில் சலாடு வைக்கிறதுக்காக குக்கும்பர், அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு வெங்காய பீஸு, சின்ன துண்டு, அப்புறம் கேபேஜ் அதுவும் ஒரு சின்ன பீஸு வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் உப்பும் பெரட்டி வச்சுருக்கேன். ஆலிவ் ஆயில் தான் எனக்கு யூஸ் பண்ணினேன். ஆலிவ் ஆயில் விட்டுட்டு கடாயில் ஜீரகத்தை போட்டு இந்த வெஜிடபிளில் முதல்ல போட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கை போட்டேன். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. அப்புறம் இங்கே வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டுட்டு அதையும் நல்லா இலக்கிட்டு இதில் அப்புறமா நான் இன்றைக்கி ஆட் பண்ணது வந்து ராஜ்மா மசாலா தான் ஆட் பண்ணேன். கரம் மசாலாவும் சாட் மசாலாவும் ஆட் பண்ணலை. அப்புறமா அதுக்கு அந்த அம்ச்சூர் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் போட்டுனேன் ஒரு புளிப்புக்காக. இது ஜீரக பவுடர் போட்டு இதுதான் அம்ச்சூர் பவுடர். இதெல்லாம் போட்டுட்டு மசாலாவை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ரௌன் ப்ரெட்டு தான் எடுத்துட்டுருக்கேன். இந்த ப்ரௌன் ப்ரெட்டில் முதல்ல இந்த மசாலாவை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்புறம் அதுக்கு மேலே இந்த சலாடுக்கு கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் வச்சிடணும். வச்சுட்டு இங்கே ப்ரெட்டை காமிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணது, இது மசாலா நல்லா வந்திருக்கு. அப்புறம் இதை வந்து கிரில் பேன் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த முதல்ல ஒரு ப்ரெட்டில் கிரில் பேன் வந்து ஃபயரில், அதாவது ரொம்ப லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன் கேஸில். அதுக்கு மேலே இந்த மசாலா வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸும் வைக்கிறேன். நான் இன்றைக்கி துருவின சீஸ் போடலை, சீஸ் ஸ்லைஸும் எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வச்சுருக்கேன். சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அந்த இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தது இல்லையா, அதில் வந்து மயோனீஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸ் அண்ட் பீஸா சாஸ் இது 2ம் போட்டுட்டேன். இங்கே வந்து சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே மயோனீஸ் போட்டுட்டேன். டொமேட்டோ சாஸும் பீஸா சாஸும் இதில் போட்டுப்பேன். போட்டுட்டு இதை உல்ட்டா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்க வேண்டியது தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி இது லன்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணினேனோ அது மாத்திரம் காமிக்கிறேன். மற்றதில் நான் அப்புறமா லன்ச்சு டின்னர்லாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த இன்னொன்றுத்தையும் எடுத்து நம்ம வச்சிடணும். இதுக்கு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வெண்ணெயை போட்டுக்கணும். அமுல் பட்டரை தான் நான் யூஸ் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சாஸும் இதில் பெரட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு உல்ட்டா பண்ணி மேலே வச்சுட்டு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் போடணும். அப்போ தான் சாப்பிடும்போது இது ட்ரை இல்லாமல் இருக்கும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ எப்போதும் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இது வந்து கட் பண்ணிவிட்டேன். நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த சில்வர் ஃபாயிலில் வச்சு தான் நான் எப்போவுமே பேக் பண்ணுவேன். அது மாதிரி வச்சுட்டு நான் டப்பாவில் இதுக்குன்னு இந்த சாண்ட்விச்சுக்கு டப்பா வச்சுருக்கேன், அதில் வச்சுடுவேன். தேங்க்ஸ் அ லாட்.